ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க இந்த உணவுகளை எல்லாம் தவிர்ப்பது வந்து நல்லது. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். மரவள்ளி கிழங்கு, கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, சோயா பீன்ஸ் அண்ட் சோயா ப்ராடக்ட்ஸ் அண்ட் பச்சை வெங்காயம் இதுல எல்லாம் காய்ட்ரோஜன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இது என்ன பண்ணுவோம்னா நம்ம உடம்புல இருக்கிற தைராய்டு ஹார்மோன்ஸை வந்து செக்ரெட் ஆகிற அளவை வந்து கம்மி பண்ணும். ஸோ இந்த உணவுகளை வந்து நீங்க எடுக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. செகண்ட், ஃபேட் அதிகமா இருக்கிற உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட், சுகர் அதிகமா இருக்கிற உணவுகள் இது எல்லாமே வந்து எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுங்க. இது எல்லாமே என்ன பண்ணுன்னா உங்களோட ஹார்மோனலை வந்து கரெக்டா பேலன்சிங்கா மெயின்டைன் பண்ண விடாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து இது வந்து கொண்டு வரும். தேர்ட், ஆல்கஹால். இது நம்ம பாடி வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ற எபிலிட்டியை வந்து ஆல்கஹால் வந்து சப்ரஸ் பண்ணும். ஸோ இந்த ஆல்கஹால் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும்.